வெல்கம் டு கலாம் பாடசாலை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளில் அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துக்கு இருக்கிற 10 குறளையும் பார்க்க போகிறோம். ஓகே, போகலாம். ஃபர்ஸ்ட் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாப்பால் கிடையாது. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு எப்படி வரும்னா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கார் அப்படின்னா அதை பார்த்த உடனே அன்பு எப்படி வெளிப்படும்னா கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றாங்க. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம். புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் சொல்லுவாங்க. புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரம் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும்னு அர்த்தம். பூசல் தரம் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்றாங்க. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்வாங்க. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்னு எண்ணுவாங்க. ஆனால் அன்புடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறருக்கு அப்படின்னு எண்ணுவாங்களாம். அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க. அன்பு இருக்கவங்க எல்லாமே உடல் பொருள் ஆவி முதற்கொண்டு எல்லாமே பிறருக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்பு அப்படின்னா என்ன மீனிங்னா எலும்புன்னு அர்த்தம். என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு மீனிங். இந்த திருக்குறளில் இங்கே என்புன்றது எதை குறிக்குது அப்படின்னா எலும்பு குறிக்காமல் உடல் பொருள் ஆவியை குறிக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த குறள், அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்திருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பும் இணைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடம்போடு உயிர் எப்படி இணைந்திருக்குதோ அது மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பும் இணைஞ்சிருக்குதுன்றாங்க. வழக்கு அப்படின்றது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்குது. வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்குது. ஆருயிர் அப்படின்னா என்ன மீனிங்னா அருமையான உயிர். ஆருயிர் என்பது அருமையான உயிர். என்பு என்பது எதை குறிக்குது அப்படின்னா எலும்பை குறிக்குது. என்புனா எலும்பு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் சொல்லுவாங்க. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் சொல்லுவாங்க. ஈனும் அப்படின்னா தரும்னு அர்த்தம். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஈனும்னா தரும் மீனிங். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். அதாவது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம். ஆர்வம்ன்றது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் பொருள்னு சொல்லுவாங்க. நட்பு 3 சுழியின் வந்தால் என்ன மீனிங்னா நட்புன்னு மீனிங். அன்பு 3 சுழியின் நண்புன்னு வருதா அதுக்கு என்ன மீனிங்னா நட்பு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 5வது குறள், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை வாழ்க்கை வாழும்போது அன்பையும் சேர்த்தி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை நிறைய கடைபிடிச்சாங்கன்னா உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் அவங்க தான் சொல்கிறாங்க. வையகம் அப்படின்னா என்ன மீனிங் உலகம். என்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்பார்கள் அர்த்தம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்றாங்க. அடுத்தது, அறத்திற்கே அன்பு சார்பு என்பறிவார் மரத்திற்கும் அக்திய துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறிவார் மரத்திற்கும் அக்திய துணை. அன்பு என்பது அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க அறியாதவர்கள்னு சொல்லுவாங்க. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்றாங்க. வீரத்திற்கும் அன்பு தான் துணை. மரம் அப்படின்னா வீரம்னு அர்த்தம். அதாவது கருணை வீரம் இது ரெண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. கருணைக்கு மட்டும் அன்பு அடிப்படை கிடையாது, வீரத்திற்கும் அன்பு தான் அப்படின்றாங்க. அடுத்தது, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்றாங்க. எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிக்கும். வெயில் எப்படி வருத்தி எலும்பில்லாத அந்த புழு பூச்சிகள்லாம் எப்படி வெயில் வருத்தி அழிக்குதோ அது மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும்னு சொல்கிறாங்க. அறம் பார்த்தீங்கன்னா அன்பில்லாத உயிர்களை வருத்தி எடுத்துரும் அப்படின்றாங்க. என்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது. புழு உதாரணம் பார்த்தீங்கன்னா புழு. அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பில்லது அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அன்பில்லாத உயிர்கள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அப்படின்றாங்க. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்பான மரம் தளிர்க்காது. பாலை நிலத்தில் எப்படி மரம் தளிர்க்காதோ அது மாதிரி நெஞ்சில் அன்பு இல்லாதவருடைய மனித வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்றாங்க. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்பான மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத உயிரோட மனித வாழ்க்கையும் தளிர்க்காது அப்படின்றாங்க. அன்பகத்து இல்லா எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அப்படின்றாங்க. அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு அகத்து இல்லா அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா உள்ளத்தில் அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு அர்த்தம். வன்பார்க்கன் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். வன் பால் ப்ளஸ் கண். வன் ப்ளஸ் பால் ப்ளஸ் கண் அப்படி கிடையாது. வன்பால் ப்ளஸ் கண். வன்பார்க்கண்ணை இப்படி பிரிக்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம். தளித்தற்று அப்படின்னா தளிர்த்து ப்ளஸ் அற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா தளித்தது போல. தளிர்த்து ப்ளஸ் அற்று அப்படி
அதுக்கு என்ன மீனிங்னா தரித்தது போல். வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். வற்றல் மரம்ன்றது எதை குறிக்குதுன்னா வாடிய மரம். அடுத்தது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலான உடல் உறுப்பால் என்ன பயன்? நெஞ்சில் அன்பு இல்லாமல் வெறும் கை கால் வச்சுருக்கிற அந்த உடம்புல என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு திருவள்ளுவர். புறத்துறுப்பை எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அப்படின்ற. புறத்துறுப்புன்றது எதை குறிக்குதுன்னா இந்த திருக்குறளில் உடல் உறுப்புகளை சொல்கிறாங்க. எவன் செய்யும் அப்படின்னா என்ன மீனிங்னா என்ன பயன். புறத்துறுப்புனா உடல் உறுப்பு, எவன் செய்யும்னா என்ன பயன். அகத்துறுப்பு அப்படின்றது மனத்தின் உறுப்பு, அதாவது அன்பை குறிக்குது. அகத்துறுப்புன்றது மனத்தினோட உறுப்பு, அது எதை குறிக்குதுன்னா அன்பை குறிக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பு இல்லாத ஒரு உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கே உயிரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அன்பு இருந்தால் தான் அது உயிர், அந்த உடம்புல இருக்கிற உயிராக மதிக்கப்படுது. அன்பு இல்லைன்னா அது வெறும் தோல் தான், தோளால் மூடப்பட்ட எலும்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகே, இந்த 10 திருக்குறளே ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு திருக்குறள், முதல் திருக்குறள் என்னென்னா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கடில் போசல் தரும். ரெண்டாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பு முறியர் பிறர்க்கு. மூணாவது அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. நாலாவது அன்பு ஈனும் ஆறும் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அடுத்து அஞ்சாவது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. ஆறாவது அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறிவார் மரத்திற்கும் அக்தே துணை. ஏழாவது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எட்டாவது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஒன்பதாவது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அடுத்து 10வது குறள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. ஸோ இன்றைக்கி அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ டு ஆல்.